ஐயோ பாவம், வண்டி கொடை செஞ்சு அடிபட்டு கிடக்குறாங்களே, அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். கைய விடுடா. இல்லனா தலையில அடிபட்டிருக்கு. ராத்திரி மறுபடியும் ஒரு தடவை டெம்பரேச்சர் பாருங்க. ஜுரம் அதிகமாயிட்டா எனக்கு உடனே போன் பண்ணுங்க. நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிடுங்க. ஓகே?
எங்க நீ நீ என்ன கூப்பிட்ட? அக்கான்னு கூப்பிட்ட. பேர் என்ன? நந்தினி. ஐயோ சரி சுதா ஒரு தங்கச்சி. ஆமா அக்கா கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க. இல்லடி ராஜத்தை இல்ல இல்லம்மா இல்ல ஒன்னும் ஆலமா சுதாவுக்கு நல்லபடியா குணமாயிடுச்சுங்க. குணமாயிடுச்சு. ஐயா கல்யாணி என்னடி தூங்கிட்டு இருக்க? அங்க பாரு அவ சுதா அவ வந்து என்ன பார்த்து அக்கா கூப்பிட்டு அவளுக்கு நல்ல குணமாயிடுச்சு. நானே புள்ள இருக்கு தேங்காய் உடைக்க வேண்டிட்டு இருக்கேன். ஓடி போய் தேங்காய் என்னோட அழுகைக்கும் கதறலுக்கும் ஆறுதல் சொல்ற மாதிரி அவர்தமா இந்த தாலி உன் கழுத்துல கட்டினாரு. அவர் உன்னை கவனிச்சுக்கிட்டு விதம் இருக்குதே. சாதாரண மூர்த்தி இல்லம்மா, கோவில்ல வச்சு கும்பிட வேண்டிய அவதார மூர்த்தி. ரொம்ப நல்ல மனுஷன் சுதா. இது யார் தெரியுமா? நம்ம ஜனனி அக்காவோட பொண்ணு கல்யாணின்னு பேரு. நீ குணமாகணும்னு அவ எவ்வளவு துடிச்சிருப்பா தெரியுமா? ரொம்ப நல்ல பொண்ணுடி. நந்தினி வாங்க. எனக்கா சுதாவுக்கு தான் குணமாயிடுச்சுலாம். அதுக்கப்புறம் நீ இப்படி செய்யலாமா? ஐயோ நான் எப்படி செஞ்சேன்? இல்ல எப்படி செஞ்சியா? சுதாவுக்கு மூர்த்திக்கு கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன நீ உனக்கு கூட சொல்லித்தான் தெரியணுமா? அது சரி, என் தம்பி இங்கே இருந்தா தானே. அவன் தான் அடிக்கடி வெளியூருக்கு போயிடானு. அதான் உனக்கு ஞாபகம் வேற. சும்மா இருங்க. கல்யாணி வா வாங்க. பாரு இன்னைக்கு சுதாவுக்கு முதலிரவு. அவளோட அந்த அறையில இருக்கிற கட்டில் அலங்காரம் பண்றதுல இருந்து அவளை அலங்காரம் பண்றது வரைக்கும் ஒன்றுதான் பொறுப்பு. கல்யாணி இந்த எப்படி சுதாவை அலங்காரம் பட்டியா? இனிமேதான் செய்யணும் சித்தி. இன்னையோட என் சுதாவோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. இனிமே எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை உன்னோட தாமா. இது பாரு, நீ கவலைப்படாத. நான் எப்படி உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு உன்னை அவன் கையில ஒப்படைச்சிருவேன். அப்புறம் தான் எனக்கும் நிம்மதி. கல்யாணி இவ்வளவுதானே? இன்னும் ஏதாவது தண்டனை பாக்கி இருக்கா? நீ அலங்காரம் பண்ணி என்ன அவளோட கணவனை ஊர்ஜித்தப்படுத்துற அளவுக்கு உனக்கு மனப்பக்குவம் இருக்கலாம். ஆனா எனக்கு இல்ல. இந்த மாதிரி அலங்காரம் செய்யாமலே எனக்கும் உனக்கும் இடையே இந்த சடங்கு நீ ஆத்துல மயங்கி கிடந்த போதே நடந்து போச்சு. அதை மறைக்க உன் குழந்தை மேல சத்தியம் வாங்கி என்ன மௌனியாக்கிட்டேங்கிறத எல்லார்கிட்ட சொல்றத முடிவு பண்ணிட்டேன். உனக்கு கொடுத்த சத்தியத்தை மீற போறேன். ஐயோ வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம், முடியாது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டு இப்ப போய் நம்ம உறவை பத்தி சொல்றேங்கிறீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? தயவு செஞ்சு போகாதீங்க. என்ன தடுக்காத. கேளுங்க, கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்லாதீங்க பிளீஸ்.
இப்பதானே உன்னை புகழ்ந்தேன். கோவில்ல வச்சு கும்பிட வேண்டிய அவதார மூர்த்தின்னு சுதாவுக்கு வாழ்வு கொடுத்தேன்னு நான் எப்படி எல்லாம் புகழ்ந்திருப்பேன். என் புத்திய செருப்பாடிக்கணும். உன்ன மாதிரி ஒரு பச்சை துரோகிய கேடு கட்ட ஆயோ கூப்பிட்டவா அடியே துரோகம் பண்ணலடி. நீடாண்டி பச்சை துரோகி. அவனாதி குடும்பத்துல சம்பளம் வாங்கிட்டு வேலைக்குன்னு வந்தவன். எங்க ரத்தத்தை பங்கு போட்டு இந்த குடும்பத்திலேயே பிறந்துட்டு எங்களுக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டு நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன். உன்னை கெடுத்தவன் யாரு? வாயை திறந்து பேசுற கொண்டு போட்டுருவேன். ஏன்பா ஏன் எல்லாருமா சேர்ந்து இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க? உங்க எல்லாருக்கும் நல்லது மாத்திரம் செய்யணும் நான் நினைக்கிறேன். அதனாலயா ஏன்பா ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? இந்த சூழ்நிலை வரும் நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க துடிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் நானும் துடிச்சிட்டு இருந்தேன். நான் செஞ்சது வாய மூடு. கொண்டாடிக்கு செஞ்ச சுவாதீனம் இல்ல, அவரால் ஒரு சுகமும் இல்லைங்கிறதுனால தானே நீ இன்னொருத்தைய தேடிட்டு போன. அதே தவிர ஒரு பொம்பளை இந்த நாட்டுல செஞ்சா நீங்களும் தாங்கிக்குவீங்களாடா? இனிமே உங்ககிட்ட எனக்கு நான் ஆசை பேச்சு. இவளை கூட்டிட்டு வீட்டு விட்டு முதல்ல வெளியே போய். கல்யாணி புறப்படு. சுதா வாம போலாம். அவளையும் கூப்பிட. அவன் ஏன் மனைவி என் கூட வாழ வேண்டும்? அவ உன் மனைவி இல்ல, உன் கூட வாழவும் மாட்டான். அது அவ சொல்லட்டும், நீங்க சொல்லக்கூடாது. ஓஹோ சுதா அம்மாடி அவனை பார்த்து சொல்லுமா, நீ எனக்கு புருஷனே கிடையாது, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு அவன் முகத்தை பார்த்து சொல்லுமா. சொல்லு. அப்படி எல்லாம் அறுத்து கட்டி பேசக்கூடாதுக்கா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கணவனை கடவுளா நினைக்கிற பண்பாடு காலம் காலமா இருக்கிறப்போ நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கணவன் கூட காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டவ, கட்டின புருஷனை கூடல தூக்கிட்டு வேசி வீட்டுக்கு போனவ, கணவனுக்காக ஊரையே எரிச்சவ, எல்லாரும் அப்படித்தானே வாழ்ந்தாங்க. நான் மட்டும் என்ன தனியா? சுதா என்ன கேவலம் வந்தாலும் இவனை மதிச்சு இவன் கூட வாழ போறியா நீ? நான் சொல்றது கேளு. எங்க அக்கா பண்ண தவிர தயவு செஞ்சு நீ செஞ்சிடாது. வெடி என்ன? எனக்கு ஒரு பொண்ணு எந்த கஷ்டத்தை வேணாலும் பங்கு போட்டுப்பா. தான் பெத்த குழந்தைங்களை ஒண்ண தத்து கூட கொடுத்துருவா. ஆனா அவ பங்கு போட்டுக்க முடியாத பவித்திரமான சொத்து அவ புருஷன் ஒருத்தந்தான். என் புருஷனை நான் யாரு கூடயும் பங்கு போட்டுக்க தயாரா இல்ல. கல்யாணிய மறந்துட்டு என் கூட வாழ உங்களுக்கு சம்மதம் தானே? உங்க தயக்கத்தை நான் பாராட்டுறேன். அதுக்கு அர்த்தம் நீங்க கல்யாணிக்கு துரோகம் செய்ய விரும்பலங்கிறதா. உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் விருப்பத்தோட அடிப்படையில் நடந்ததில்ல. சித்த பிரம்ம பிடிச்ச எனக்கு நீங்க கட்டின தாலி ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுற எச்சல மாதிரி ஒரு அனுதாபம். சட்டப்படியும் செல்லாது. நமக்குள்ள நடந்தது கல்யாணம் இல்ல, ஒரு கனவு. உங்களுக்கும் கல்யாணிக்கும் நடந்தது ஒரு கல்யாணத்தை தொடர்ந்து வர முழு அனுபவம். ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு அவ கூட வாழாம இருந்தா அது கல்யாணம் ஆகாது. தாலி கட்டாமையே ஒருத்தியோட வாழ்ந்துட்டா அதுவும் கல்யாணம் தான். அதனால கல்யாணி தான் உங்க உண்மையான மனைவி, நான் இல்ல. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை கெடுத்தவனை கூட காட்டி கொடுக்காம மௌன சாதிச்சியே. உன்ன மாதிரி யாருமா இருக்க முடியும்? எங்க அக்கா உங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்காக நீ செலுத்துற நன்றி கடன் இருக்கே, அது ரொம்ப பெருசுமா. உன் கணவனை நான் பறிச்சுக்கிட்டா என்னை விட பாவி யாருமே இருக்க முடியாதுமா.
பார்க்கணும்னு நினைச்சிருந்தா உங்க மனைவிங்கிற உரிமையில என்ன வற்புறுத்தி தாராளமா அப்படி நடந்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யல. அதே உங்களை ஒரு நல்ல மனுஷன்னு நியாயப்படுத்துது. உங்க மனச உங்ககிட்ட காட்டுதான் நான் உங்க கூட வரப்போறதா எங்க அக்கா கிட்ட சொன்னேன். அம்மா கல்யாணி, இந்த பொட்டியில உன் புடவை ரவிக்கதாம எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு மாங்கல்யமும் இருக்கு. என் கழுத்துல இருந்ததுதான். அது நீ உனக்கு தாமா சொந்தம். ஒரு நல்ல நாளா பார்த்து அதை உன் கழுத்துல கட்டிவிட சொல்லு. மிஸ்டர் மூர்த்தி, நந்தினி ரொம்ப நல்லவ. நீங்க அவகிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்களேன்னு தான் அவளுக்கு உங்க மேல கோபம். அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க புறப்படுங்கம்மா. என்ன திரு சொல்லி நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. உன்னை விட்டாரு யாரு இல்லக்கா. இல்ல